வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூசப் ஃபேபிள்ஸ்லேருந்து அடாப்ட் ஆன த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் இந்த போமோடைய சமரியை தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபேபிள்ஸ்னால் பாரம்பரியமாக வரக்கூடிய கதைகள். ஆனால் இது சாதாரண கதையில் நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி வைக்கக்கூடிய வாழ்வை வளம்படுத்தக்கூடிய கதைகள், மாரல் லெசன்ஸ்னு சொல்லலாம். வழக்கமாகவே இந்த கதைகளில் மிருகங்களை வச்சோ இல்லை பறவைகளை வச்சோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, மனுஷங்களை வச்சு சொல்ல மாட்டாங்க. ஆனால் படிப்பினை மனிதர்களுக்கு. இந்த பாட்டும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கடின உழைப்போம், அதே மாதிரி நம்ம எப்படி திட்டமிட்டு வாழ்க்கையை நம்ம நடத்தணும் அப்படின்னு தான் அதை சொல்லுது. யூசப் ஃபேபிள்ஸ்ன்றது, ஃபேபிள்ஸ்னாலே கதைகள்னு சொல்லிட்டேன். யூசப்னு ஒரு அடிமை, அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஒரு கதை சொல்லி நிறைய கதைகளை சொல்லுவார். அவர் சொன்ன கதைகளோட கலெக்ஷன் தான் யூசப் ஃபேபிள்ஸ். இந்த யூசப் ஏன்ஷியன் க்ரீக்கில் 620 564 பிசிஇ, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், அந்த காலத்தில் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இந்த போமை எழுதின யூசப் 2 கேரக்டர்ஸ் வச்சு தான் இதை எழுதியிருக்காரு. என்ன கேரக்டர்ஸ்னால், ஒன்று ஆண்ட்டு, இன்னொன்று கிரிக்கெட்னா கிராஸ்ஹப்பர். இந்த கிரிக்கெட் எப்படின்னா, அப்படியே சம்மர் டைமில் ஜாலியாக ஆடின்னு பாடின்னு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் முட்டாள்தனமானது. ஏன்னா சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங்கில் எல்லா இடமும் பசுமையாக இருக்கும், உங்களுக்கு வேண்டிய உணவு தண்ணி எல்லாமே கிடைக்கும். நம்ம அதை சேர்த்து வைக்கணுன்ற அவசியமே இல்லை, வெளியில் வந்தாலே சாப்பாடு தான். அதனால் கிரிக்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னா, சாப்பாடு எதையும் சேர்த்தே வைக்கல. ஆனால் பனிக்காலத்தில் என்ன ஆகிடும்னா, அப்படியே எல்லா இடத்துலையும் பனி படர்ந்து இருக்கும். அந்த பனியால் ஒரு பூவோ ஒரு இலையோ எதுவுமே வெளியில் இருக்காது. அதாவது இந்த கிரிக்கெட்டுக்கு வேண்டிய சாப்பாடே இருக்காது. இப்போது சம்மர் டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கிரிக்கெட் ஜாலியாக இருந்ததுனால வின்டர் சீசன் வந்த உடனே பார்த்தா அது எதையும் சேர்த்து வைக்காதனால அது வீட்டில் ஒரு சின்ன ரொட்டி துண்டு கூட இல்லை. வெளியில் பார்த்தாலும் வெறும் பனியாக தான் இருக்க தவிர சாப்பிட்றதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. அதனால் அது பட்னி கடந்து மழை அந்த பனிலலாம் நனைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் போயிடும்ன்ற தருவாயில் அது கொஞ்சம் தைரியத்தை எடுத்துக்கிட்டு அதோட நண்பரான ஆண்ட்டுக்கிட்ட போய் சொல்லுது, இந்த மாதிரி நான் பசியில் இருக்கேன், இப்படி குளிருது, தயவு செய்து எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கு இடமும் கொடு, நான் திருப்பி கொடுத்துட்றேன். அதாவது எப்படி இருந்தாலும் திரும்பி சம்மர் வரும் இல்லையா, நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த ஆண்ட் சொல்லுது, நான் உன் நண்பன் மட்டும் இல்லை, நான் உன்னுடைய வேலையால் நான் நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் எறும்புங்க இருக்கோம் இல்லையா, நாங்கள் யார்கிட்டையும் வாங்கவும் மாட்டோம் கொடுக்கவும் மாட்டோம். ஆமாம், நீ சம்மர் டைமில் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்த? ஏன்னா நான் சேர்த்து வச்சுன்றதெல்லாம் நீ பார்த்தே இல்லையா, அதனால தான் இப்போ நீ என்னை கேட்குற, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கும்போது இந்த கிரிக்கெட் சொல்லுது, நான் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கவே இல்லை, அதனால் நிகழ்காலத்தில் நான் ஜாலியாக அந்த சம்மரில் ஆடின்னு பாடிக்கிட்டே இருந்தேன். நான் நினச்சிட்டேன் இப்போ மாதிரியே எப்போதுமே எனக்கு உணவு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. இந்த கிரிக்கெட் ஜாலியாக அது வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த எறும்பு எதிர்காலத்துக்கு வேண்டிய உணவை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிட்டு இருந்தது. அதனால் இது கஷ்டப்பட்டிருக்கும் போது இந்த கிரிக்கெட் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் ஜாலியாக இருந்தேன்னு சொல்கிறத கேட்ட எறும்புக்கு ரொம்ப கோவம் அப்பப்போ சம்மரில் டான்ஸும் ஆடிட்டு இருந்தேன் பாடிட்டு இருந்தேன் இல்லையா, இப்போவும் போய் ஆடி பாடிக்கிட்டுருன்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சை முடிச்சுட்டு அதை வீட்டை விட்டு வெளியில் அமுச்சிடுது. ஸோ கடைசியில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கதை உண்மையானது தான். ஏன்னா மனிதர்கள்லேயும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுறதே கிடையாது, அதுக்காக உழைக்கிறதும் கிடையாது. அவங்க எப்போ வருத்தப்படுவாங்கன்னா, காலம் கடந்து தான் அதுக்கு வருத்தப்படுவாங்க. ஏன்னா அப்போ வருத்தப்படும் போது அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த கதை மூலமாக நம்ம கிரிக்கெட் மாதிரி இருக்கக்கூடாது, எதிர்காலத்துக்கு கஷ்டமான காலத்துக்கும் சேர்த்து நம்ம இப்போவே தயாராக இருக்கணும், இல்லைன்னா யார்கிட்டயா போய் பிச்சை எடுக்கிற நிலைமை தான் நமக்கு வரும் அப்படின்றத சொல்லுது. அது மாத்திரம் இல்லாமல் மனசாட்சியே இல்லாத எறும்பு மாதிரியும் நம்ம இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியாவது நம்ம செய்யணும் அப்படின்றதையும் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாங்க பாட்டு அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். The Ant and the Cricket. A silly young cricket, accustomed to sing through the warm sunny months of gay summer and spring, began to complain when he found that at home his cupboard was empty and winter was come.
Not a crumb to be found on the snow-covered ground, not a flower could he see, not a leaf on a tree. Oh, what will become, says Cricket, of me? At last by starvation and famine made bold, and all dripping with wet, and all trembling with cold. Away he set off to a miserly ant to see if, to keep him alive, he would grant him shelter from rain and a mouthful of grain. He wished only to borrow, he would repay it tomorrow. If not, he must die of starvation and sorrow. Says the ant to the cricket, I am your servant and friend. But we ants never borrow, we ants never lend. But tell me, dear cricket, did you lay anything by when the weather was warm? Quoth the cricket, not I. My heart was so light that I sang day and night. For all nature looked gay, for all nature looked gay. You sang, sir, you say? Go then, says the ant, and dance the winter away. Thus ending, he hastily lifted the wicket, and out of the door turned the poor little cricket. Folks call this a fable. I will warrant it true. Some crickets have two legs and some crickets have four legs and some have two. அதாவது crickets have four legsன்றது உண்மையான கிரிக்கெட்டு. சம் ஹாவ் டூன்னு சொல்கிறது ரெண்டு கால் இருக்கிற மனுஷரை தான். சில பேர் அப்படி தான் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு வந்து அடாப்டட் ஃப்ரம் ஏசல்ஸ் ஃபேபிள். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.